தீபாவளி ஸ்பெஷல் நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியான இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சல்லடையில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் எள்ளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கிற எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் தண்ணி நிறையா சேர்க்காம பார்த்துக்கிட்டு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைகிறப்ப தெரியும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். நம்ம முறுக்கு புளியிற அச்சில் இந்த மாதிரி தட்டு போட்டுட்டு உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் நல்லா தடவிட்டோம்னா அச்சில் ஒட்டாமல் நம்மளால ஈஸியாக புளிய முடியும். எல்லா பக்கமுமே இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணுற அச்சில் 3/4 வாசிக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் டைரெக்டாக எண்ணெயிலேயே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு புளிஞ்சு விட்டுருங்க. கட் பண்ண வேண்டாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரலும் குக் பண்ணிக்கோங்க. தொட்டாலே தெரியும் கிறிஸ்பியாக இருக்குன்னு. அந்த டைமில் எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற இந்த இதையும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். பார்த்தா ரிப்பன் மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு ரிப்பன் பக்கோடான்னு பேர். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்க்கலாம். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.